செய்யுது. உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன காரணம்னா பாத்தீங்கன்னா நான் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையாவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் தியானம் செய்யறேன்னு சொல்றவங்கள தயவு செய்து நம்பாதீங்க. அவங்களால உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் உதவ முடியாது. தியானம் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க யாரையுமே நம்பாதீங்க. தியானம் கத்து கொடுக்கறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களையும் நம்பாதீங்க. தியானத்தை பத்தி பெருசா பேசுறாங்க பாத்தீங்களா, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து, அவங்களையும் நம்பாதீங்க. தியானம் என்பது கரைந்து விடுதல். உங்களை கரைத்தால் மட்டும்தான் அது தியானமாக முடியும். நான் தியானம் செய்யறது ஒழிந்து நீங்கள் தியானத்தில் கரைந்து விட வேண்டும். நான் நீ என்கிற பேதம் கரைந்து விட வேண்டும். இதுதான் தியானத்துடைய வெற்றி. இப்ப இன்னைக்கு கோயில்ல பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாமே ஃபேஷன் ஆகி போச்சு. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கேன், சிவராத்திரி விரதம் இருக்கேன், நான் கோயிலுக்கு போறேன், விஷ்ணு கோயில்ல பரமபத வாசல் திறந்துடுறாங்க, அதுக்குள்ள நுழைஞ்சிட்டேன், எனக்கு பரமபதம் கிடைச்சிடும். கிடையாது. அதெல்லாம் ஒரு குறியீடு.